வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நிகழ இருக்குதுங்க. அந்த வகையில் இன்றைய நாளில் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பாக மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் 30/12/2024 இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த 30/12/2024 தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2024 ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை என்று தாங்க சொல்ல வேண்டும். நவம்பர் 30 சனிக்கிழமை அன்று வருகிறது. கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த செயல்களை தவிர்ப்பதால பித்திருக்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும் துரதிர்ஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத அமாவாசையான இன்றைய நாளில் மிதுன ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் மது போதை பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டுங்க. பொய் சொல்லுவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை நேசிப்பது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான நீங்கள் உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களான நீங்கள் இந்த 30/12/2024 தேதியான இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, புனித நதிகளில் நீராட வேண்டுங்க. 6 கடலில் குளிக்கும் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையா அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டுங்க. எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களினுடைய ஆசிகளை பெற வேண்டுங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுங்க. குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டுங்க. அதே போல் விரதம் இருந்து முன்னோர்களை வழி நடத்துவது இன்னும் அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களான நீங்கள் இந்த கார்த்திகை மாத அமாவாசையான இன்றைய தினத்தில் கோவில்களுக்கு விளக்கு தானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மாற்றம் கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பசுமாட்டிற்கு எள் வெல்லம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்றா அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சிக ராசியில் புதனும், தனுசு ராசியில் சூரியன் சந்திரனும், அது மட்டும் இல்லாமல் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாகவும் இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12க்குரியவர் 8ல் இருப்பதும், பொதுவாகவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு
அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதும் கோல்சார ரீதியாக பாதகங்களை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சாதகங்கள் மகிழ்ச்சி தருவம் வரைகை இருக்கு. நல்ல சாப்பாடு முதலிய சிறப்புகள் உண்டுங்க. ராசிக்கு 6 புதன் இருந்து, அதாவது ராசிநாதன் இருந்து குருவால் பார்க்கப்படுவதால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு வக்ரத்தில் இருப்பதாலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரத்தில் இருப்பதாலும் எதையும் நிதானமாக யோசிச்சு வார்த்தைகளை விட வேண்டாங்க. கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகள் வேண்டாம். கடன் வாங்க வேண்டாங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டு. இந்த கடன் வாங்கும்போது மேலும் மேலும் அவை பெருகி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவித்தது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல பார்க்கும்போது, சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்து விடாமல் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.